அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழமை நேசன். ஆற்றங்கரை நாகரிகம் சார்ந்த ஆய்வுகளில் நான் ஈடுபட்டிருக்கேன். அந்த வகையில் பல்லாற்றங்கரை நாகரிகம் தான் என்னுடைய அடையாளம். இந்த பல்லாற்றங்கரை நாகரிகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது பல்லாற்றில் சேகரித்த பொருட்களில் இது ஒரு பார்ட். இது என்ன, என்னுடைய காலம் என்ன, இது யார் பயன்படுத்தினாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பழமையை தேடுவதும் அதனை ஆராய்ச்சி செய்வதும் அதனை எடுத்துரைப்பதும் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லாற்றங்கரையோரம் வாழ்ந்த பெண்கள் அணிந்திருந்த அணிகலன். இது பார்க்குறது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னா, மெட்டி மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் இது எல்லாம் மெட்டி கிடையாது. இந்த 4 தான் மெட்டி. இந்த 2 இது எல்லாமே மெட்டி இல்லை. அதாவது பெரிய சைஸில் இருக்குது, இது சின்ன சைஸில் இருக்குது. ஸோ பெருசாக இருந்தால் ஆண்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் அப்படின்ற ஒரு தரவு இருக்குது. அதாவது ஆண்களும் கால்களில் மெட்டி போட்டிருந்தாங்க. நீங்கள் நடராஜருடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா, சிவனுடைய சிலையை பார்த்தீங்கன்னா அதனுடைய கால் விரலில் மெட்டி போட்டிருப்பாங்க. ஆண்களும் ஆரம்ப காலகட்டத்தில் அணிஞ்சிருந்தாங்க மெட்டி. அப்புறம் காலத்தின் மாறுதலில் அதை தவிர்த்துட்டாங்க. இது காலில் போடுற அணிகலன்கள் இது மட்டும்தான். இது காலில் போடுற அணிகலன்கள் இல்லை. சோழர்கள் காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்த பல்லர்கள் காலத்தில் இருந்த பெண்கள் கைகளில் போட்டிருந்த அணிகலன்கள் இது. இது மோதிரம் மாதிரி, வளையமாக. இது பிராஸ் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, காப்பர் இருக்குது, சில்வரும் இருக்குது, லீட்லேயும் இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி மெட்டல்லாம் கிடைக்கிது. இது மெட்டி 100%. இது எல்லாமே மெட்டி கிடையாது. எப்படின்னா, மெட்டின்றது காலில் அடிகிறது, அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட்டாச்சு தேயும். இங்கே பாருங்கள், தேஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு இது மெட்டின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பார்ட், ஒரு கார்னர் தேயும். ஆனால் இதெல்லாம் காலில் அணியலை. இதெல்லாம் கையில் அணிந்திருந்த அணிகலன்கள் கன்ஃபார்மாக தெரியும். நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காமிக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பிரான்ஸுக்கு இந்த பக்கத்துலேயுமே தேய்மானமே இல்லை. ஸோ இது காலில் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட் தேஞ்சிருக்கு இல்லையா? இது தேயலை. ஸோ அது அப்போது கை விரல்களில் போட்டிருந்த அணிகலன்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பழந்தமிழர்கள் வாழ்வியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இலக்கியங்கள் இருக்குது. இலக்கியங்களில் நிறைய கற்பனைகள் இருக்குது. ஸோ நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். கல்வெட்டு ஆதாரங்களில் கற்பனைகள் கிடையாது. ஸோ அது அத்தன்டிக் சோர்ஸ். நம்ம அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எவிடன்ஸ் நம்ம பல்லவர்கள், சோழர்கள் காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள், அப்புறம் கல் சிற்பங்கள், செப்பு திருமேனிகள், இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்றதுக்கான ஒரு ஆதாரம், அடையாளம் அதில் இருக்குது. அவங்க அதாவது அப்போ இருந்த சமூகத்தில் இருந்த பெண்கள், ஆண்கள் எந்த மாதிரி அணிகலன்கள் அணிந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சிலைகளை பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம என்னெல்லாம் போட்டிருந்தோமோ அவங்க அதை சிலைக்கு போட்டு, தெய்வத்துக்கு போட்டு அழகு பார்த்தாங்க. இதுதான் மித்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்வதியினுடைய ஸ்டாச்சு. இதில் இப்போ கைவிரல் பாருங்கள். இப்போ அந்த ஸ்டாச்சுனுடைய கைவிரல் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ரிங் காமிச்சேன் இல்லையா, அதாக போட்டிருக்கு பாருங்கள். இதை உயர்ந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தங்கத்துலேயும் வெள்ளிலையும் போடுவாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா அது உருமாற்றம் அடைஞ்சிரும். தங்கத்துலேயும் வெள்ளிலையும் போட்டிருப்பாங்க, அது காலத்தின் கட்டாயத்தில் உருமாற்றம் அடைஞ்சிரும். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் அழிவே கிடையாது. அது இப்போ நம்ம போய் யூஸ் பண்ணுற, நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு தங்கத்துலேயும் ஒவ்வொரு வெள்ளிலையும் இந்த மாதிரியான அணிகலன்கள் கலந்துருக்கும். ஸோ அதனால் அது அழிஞ்சிரும். ஸோ மற்ற மாதிரியான உலகங்களில் நம்மளுக்கு இது மாதிரி ஆறுகளை தவற விடுறது, இறந்தவங்க, இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா? அதை வச்சு நம்ம வரலாறை உருவாக்கலாம். ஸோ இது கன்ஃபார்மாக தெரியுது, கைவிரலில் போடுற அணிகலன்கள் தான் அப்படின்றது.
ஸோ இந்த மாதிரியான நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்கள் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன் இனி வரும் காலங்களில். ஸோ என்னோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.